நீங்கள் இங்கிலீஷில் பேசும்போது அதிகமாக இந்த டு பி வெர்ப்ஸ் am, is, are, was, were, be, been, being இந்த வார்த்தைகளை வந்து நிறைய யூஸ் பண்ணி பேசுகிறோம். அண்ட் when you use these words you get a lot of confusions. am அண்ணா என்ன, was அண்ணா என்ன, be, been, being, is and are என்ன டிஃப்ரென்ஸ் என்ன வரும், was were டிஃப்ரென்ஸ் என்ன வரும் இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த டு பி வெர்ப்ஸ் பற்றியான கம்ப்ளீட் பேசிக் ஐடியா தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாட்ச் திஸ் வீடியோ டில் தி எண்ட், யூ ஆர் கோயிங் டு கெட் அ லாட் ஆஃப் வேல்யூ. இந்த வீடியோ பார்த்த பிறகு யூ வில் பிகம் மோர் கான்ஃபிடென்ட் இன் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கிலீஷ் கிராமர். அட் த சேம் டைம் நீங்கள் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக கான்ஃபிடென்ட்டாக பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ச் திஸ் வீடியோ டில் தி எண்ட், ஏன்னா இந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். So if you are new to my channel, please subscribe and also press the bell icon. Next time நான் upload பண்ண போற videos வந்து உங்களுக்கு சீக்கிரமா notificationல கிடைக்கும். So now let us understand what you mean with this to be verbs. The to be verbs என்றது it is one of the types of verbs in English. இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து two types of verbs இருக்கு. main verbs அப்புறமா auxiliary verbs னு. main verbs பார்த்தோம்னா v1, v2, v3, v1 plus s, v1 plus n னு 5 different forms of main verbs இருக்கு. If you take this example, go, went, gone, goes, going, come, came, come, comes, coming, speak, spoke, spoken, speaks, speaking, write, wrote, written, writes, writing, play, played, played, plays, playing இந்த மாதிரி 5 different forms of main verbs இருக்கு. செகண்ட் டைப் ஆஃப் verbs பார்த்தோம்னா நமக்கு வந்து auxiliary verbs இருக்கு. இந்த auxiliary verbsல மறுபடியும் 3 types of auxiliary verbs வரும். They are primary auxiliary verbs. To be verbs இந்த டாபிக், அதே மாதிரி to do verbs, do, does, did இந்த 3 words do verbs னு சொல்றோம். அதே மாதிரி to have verbs, have, has, had இந்த 3 verbs நம்ம வந்து to have verbs னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து can, could, shall, should, will, would இந்த மாதிரி modal verbs இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் verbs in English. இதில் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து to be verbs. இந்த to be verbs நம்ம வந்து மெயின் verbs யூஸ் பண்ணலாம், லைக் v1, v2, v3. அதே மாதிரி இந்த to be verbs நம்ம வந்து helping verbs, ஐ மீன் auxiliary verbs கூட யூஸ் பண்ணலாம். First let us understand these 3 verbs. am, is, are இந்த 3 verbs நம்ம வந்து present to be verbs னு சொல்றோம். எதனால இந்த 3 verbs நம்ம எப்பவுமே present பத்தி பேசும்போது யூஸ் பண்றோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம வந்து present tense, past tense, future tense 3 different tensesல பேசுறோம். tense னா time. We talk about 3 different times. ஸோ அதில் வந்து am, is, are வந்து present time பற்றி பேசும்போது யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா I am, we are, you are, he is, she is, it is, they are, Raju is, books எல்லா சென்டென்ஸ் நான் இங்கே am, is, are யூஸ் பண்ணியிருக்கேன். எதனால இது வந்து present tense. ஸோ இந்த present tenseல am எப்போ யூஸ் பண்ணுறோன்னா when you talk about I, உங்களோட சப்ஜெக்ட் வந்து I இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் நம்ம வந்து am யூஸ் பண்ணலாம். I am, we are, ஸோ we பக்கத்தில் ஆர் வரும், you பக்கத்தில் ஆர் வரும், அதே மாதிரி they பக்கத்தில் ஆர் வரும், நெக்ஸ்ட் புக்ஸ்ன்றது ஆர் வரும். எதில் இங்கே வந்து ஆர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ப்ளூரல் வேர்ட்ஸ். we, you, அப்புறம் they, புக்ஸ் எல்லாமே வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட். நீங்கள் பேசக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஆர் யூஸ் பண்ணோம். நீங்கள் பேசக்கூடிய சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஈஸ் யூஸ் பண்ணலாம். இஸ் திஸ் எக்ஸாம்பிள், is, she is, it is, Raju is. she, it இது தேர்ட் பர்சன் சிங்குலர். அதே மாதிரி ராஜ் வந்து கூட தேர்ட் பர்சன் சிங்குலர், அது நேம்ஸில் வரும். ஸோ நீங்கள் பேசக்கூடிய சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் ஃபார்மில் இருந்துச்சுன்னா we can use is. If you talk about plural subjects we can use are. Only am ன்றது மட்டும் தான் I பக்கத்தில் வரும். So this is the present tense. நம்ம ப்ரெசென்ட்டில் வந்து சிங்குலர் சப்ஜெக்டை பற்றி பேசும்போது ஈஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பாஸ்ட்டை பற்றி பேசும்போது இஃப் யூர் சப்ஜெக்ட்ஸ் ஆர் சிங்குலர் we can use was. I was, he was, she was, it was, Raju was. இங்கே எல்லாமே வந்து சிங்குலர் சப்ஜெக்டோட was யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருந்துச்சுன்னா you can use were. This is the example, we were, you were, they were, books were. இதெல்லாமே வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ், அதனால இங்கே வந்து were யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ரெசென்ட் டென்ஸில் எப்படி is and are யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் was and were யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ப்ரெசென்ட் டென்ஸில் நம்ம வந்து am, is, are யூஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்ட்டை பற்றி பேசும்போது was and were யூஸ் பண்ணுறோம். ஃபியூச்சரை பற்றி பேசும்போது எந்த verb யூஸ் பண்ணோம்னா you have to take this be. ஸோ be என்ற verb எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி will or shall ஆட் பண்ணி we can make future tense sentences. இந்த I and we ஓட நீங்கள் வந்து you can use either will be or shall be. இந்த ரெண்டு வேர்ட்ஸ் ஏதாவது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஆனால் ரிமைனிங் சப்ஜெக்டோட நீங்கள் எப்பவுமே will be தான் யூஸ் பண்ணணும். இஸ் தி எக்ஸாம்பிள்ஸ், you will be, he will be, she will be, it will be, they will be, Raju will be, books will be. இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டோட நம்ம வந்து will be யூஸ் பண்ணி பேசலாம். ஸோ திஸ் ஆர் மேட்சிங் ஆஃப் திஸ் டு பி வேர்ப்ஸ். உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து சப்ஜெக்ட் வேர்ட்ஸ், இதுக்கு அடுத்து வந்து இந்த am, is, are வந்து வேர்ப்ஸ். ஸோ இந்த எந்த வேர்ப் வந்து எந்தோட சப்ஜெக்டோட மேட்ச் ஆகுது நமக்கு வந்து புரிஞ்சு போச்சுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இங்கிலீஷ் கிராமர் பிகம்ஸ் வெரி ஈஸி. வந்து இந்த டிஃப்ரெண்ட் டு பி வேர்ப்ஸ் வந்து எந்த சப்ஜெக்டோட மேட்ச் ஆகும், ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸில் புரிஞ்சுது. நவ் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ட்ஸ். இந்த am, is, are வந்து மெயின் ஆஃப் இப்போ இங்கே நான் எழுதிக்கிறது எல்லாமே வந்து am, is, are வந்து ப்ரெசென்ட் டென்ஸ், இட் மீன்ஸ் v1 ன்னு புரிஞ்சுக்கோங்க. was and were வந்து பாஸ்ட் டென்ஸ், தட் இஸ் v2 அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அண்ட் will be என்றது வந்து will plus v1, இது ஃபியூச்சர் டென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இங்கே b என்றது v1, will என்றது மோடல் verb. அதே மாதிரி v3 இருக்குது. v3ல பார்த்தோம்னா நம்ம வந்து been யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் v1 plus ing வந்து being யூஸ் பண்ணலாம். இந்த being பற்றி நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். நம்ம வந்து இந்த am, is, are, was, were, be இந்த வார்த்தைகளுக்கு வந்து என்ன தமிழ் மீனிங் வரும்னு பார்க்கலாம். I am at home, நான் வீட்டில் இருக்கிறேன், இது ப்ரெசென்ட் டென்ஸ். அதே மாதிரி I was at home, was அண்ட் பாஸ்ட் டென்ஸ்.
I was நான் இருந்தேன். I was at home நான் வீட்டில் இருந்தேன். I will be shall be வந்து ஃபியூச்சர் இல்லையா? I will be at home நான் வீட்டில் இருப்பேன். இந்த மாதிரி மீனிங் புரிஞ்சுக்கணும். am அண்ணா இப்போ இருக்கிறேன், நான் இருக்கிறேன். was அண்ணா முன்னாடி பாஸ்ட், I was நான் இருந்தேன். will be அண்ணா ஃபியூச்சர், ஸோ எதிர்காலம் நான் இருப்பேன். இந்த we are at home அண்ணா நாம் வீட்டில் இருக்கிறோம், நாங்கள் வீட்டில் இருக்கிறோம். we were at home அண்ணா நாங்கள் வீட்டில் இருந்தோம், இது பாஸ்ட் டென்ஸ். we will be at home அண்ணா நாங்கள் வீட்டில் இருப்போம். இந்த மாதிரி மீனிங் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி யூ ஆர் அட் ஹோம் நீ வீட்டில் இருக்கிறாய், அல்லது நீங்கள், யூக்கு வந்து நீ நீங்கள், இந்த மாதிரி ரெண்டு மீனிங் வரும் தமிழில். ஸோ வெதர் யூ யூஸ் திஸ் நீ என்ற மீனிங்கில் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ற மீனிங்கில் யூஸ் பண்ணாலும் சரி, யூ பக்கத்தில் எப்பவுமே ஆர் வரும் ப்ரெசன்டென்ஸில், பாஸ்ட்டில் எப்பவுமே வேர் வரும். அண்ட் ஃபியூச்சரில் கன்ஃபியூஷன் தேவையில்லை, யூ கேன் யூஸ் வில் பி. ஸோ யூ ஆர் அட் ஹோம் ஆனால் நீ வீட்டில் இருக்கிறாய் அல்லது நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க. யூ ஆர் அட் ஹோம் ஆனால் நீ வீட்டில் இருந்தாய் அல்லது நீங்கள் வீட்டில் இருந்தீங்க, அந்த மாதிரி மீனிங் புரிஞ்சுக்கணும். யூ வில் பி அட் ஹோம் ஆனால் நீ வீட்டில் இருப்பாய் அல்லது நீங்கள் வீட்டில் இருப்பீங்க, இந்த மாதிரி மீனிங் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஈஸ் அட் ஹோம் ஆனால் அவன் வீட்டில் இருக்கிறான். இ வாஸ் அட் ஹோம் அவன் வீட்டில் இருந்தான். இ வில் பி அட் ஹோம் அவன் வீட்டில் இருப்பான். இ வில் பி அட் ஹோம் திஸ் ஈவினிங், இன்னைக்கு சாயந்தரம் அவன் வீட்டில் இருப்பான், இந்த மாதிரி மீனிங் புரிஞ்சுக்கணும். ஷீ இஸ் அட் ஹோம் அவள் வீட்டில் இருக்கிறாள். இங்கே ஷீஸ் பக்கத்தில் நீங்கள் வந்து அட் ஹோம் போட்டிங்களா ஷீஸ் அட் ஹோம் இந்த மாதிரி சென்டென்ஸ் வரும். ஷீஸ் அட் ஹோம்னா அவள் வீட்டில் இருக்கிறாள். அதே மாதிரி ஷி வாஸ் அட் ஹோம் அவள் வீட்டில் இருந்தாள். ஷி வில் பி அட் ஹோம் அவள் வீட்டில் இருப்பாள். நெக்ஸ்ட் இட் இஸ் பக்கத்தில் அட் ஹோம் போட்டிங்கன்னா அது வீட்டில் இருக்கிறது. இட் வாஸ் அட் ஹோம் அது வீட்டில் இருந்தது. இட் வில் பி அட் ஹோம் அது வீட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் தே ஆர் அட் ஹோம் அவங்க வீட்டில் இருக்காங்க. தே வர் அட் ஹோம் அவங்க வீட்டில் இருந்தாங்க. தே வில் பி அட் ஹோம் அவங்க வீட்டில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ராஜு இஸ் அட் ஹோம் ராஜு வீட்டில் இருக்கிறான். ராஜு வாஸ் அட் ஹோம் ராஜு வீட்டில் இருந்தான். ராஜு வில் பி அட் ஹோம் ராஜு வீட்டில் இருப்பான். நெக்ஸ்ட் புக்ஸ் ஆர் அட் ஹோம் புக்ஸ் வீட்டில் இருக்கின்றன. புக்ஸ் வர் அட் ஹோம் புக்ஸ் வீட்டில் இருந்தன. நெக்ஸ்ட் புக்ஸ் வில் பி அட் ஹோம் புக்ஸ் வீட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்டோட இந்த பி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சரில் மீனிங் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப் பாசிபிள் ஷேர் யுவர் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இன் த கமெண்ட் பாக்ஸ். If there are any mistakes, I will give the correction in my upcoming videos. This is all about this basic idea of to be verbs am, is, are, was, were. இப்போ உங்களுக்கு இந்த am, is, are, was, were வந்து எந்த டென்ஸில் எந்த பி ஃபார்ம் வரும், எந்த சப்ஜெக்டோட am வரும், எந்த சப்ஜெக்டோட was வரும்னு உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கு. ஸோ திஸ் ஆல் அபவுட் திஸ் டு பி verbs. அண்ட் டு பி verbs am, is, are, was, were. அப்புறமா இந்த been, being இது வந்து நம்ம ஹெல்பிங் ஓபா யூஸ் பண்ணலாம். லைக் V3 1 + I இந்த மாதிரி மெயின் ஓபா யூஸ் பண்ணலாம், ஹெல்பிங் ஓபா கூட யூஸ் பண்ணலாம். அதை பற்றி நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. எனி டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இந்த பி verbs பற்றி இன்னும் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் யுவர் டவுட்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் இன் மை அப்கமிங் வீடியோஸ். திஸ் ஆல் அபவுட் த பேசிக் ஐடியா அபவுட் திஸ் டு பி verbs am, is, are, was, were. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் forget to subscribe to my channel. I will see you in my next video. Bye bye.